தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள நிலையில் முதலமைச்சரை வரவேற்க ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் நேரலை தகவல்களை இப்போது கேட்கலாம். யோகேஸ்வரன், தற்போது தமிழக முதலமைச்சர் இன்று டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க இருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் முன்வைக்க இருப்பார்? இது குறித்தான விவரங்கள் என்ன? ஜெயா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது. அதுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்று கொண்டார்கள். பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில இன்று முதல் முறையாக டெல்லிக்கு அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் டெல்லியில தமிழ்நாடு அரசு இல்லத்துல மிக விறுவிறுப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில காட்சிகளை பிரத்யேகமாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் திரு பத்மநாபன் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்பதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு முன்பாக வரவேற்பு பதாகைகள் பல இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடங்கள்ல மட்டுமல்ல, இன்னும் பல இடங்கள்ல பார்க்க முடியும். பல இடங்கள்ல முதலமைச்சர் வருகை தரக்கூடிய வழியெங்கும் ராகுல் காந்தியும் அதே போல முதலமைச்சர் ஜோசப் விஜயும் கைகோர்த்தபடி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பேனர்களாக வைத்து வரவேற்பதற்காக தயார் நிலையில ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்க ஏற்பாடுகள், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வருகை தரக்கூடிய முதலமைச்சர் விஜயை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள்ல தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இன்னொரு காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். முதல் முறையா தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வர இருக்கக்கூடிய நிலையில தோரணங்கள் அமைக்கப்பட்டு முதலமைச்சருக்கு வருகை தரும்போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டிலிருந்து முதலமைச்சர் விஜய் வரும்போது குறிப்பிட்ட இந்த வழியில தான் வருவாரு. முதலமைச்சர் செல்வதற்கான விஐபி கேட் தான் தமிழ்நாடு அரசு இல்லத்துல. இந்த கேட் வழியா உள்ள போய் பின்பக்கத்துல காவல்துறை பாதுகாப்பு மரியாதையும் ஏற்க இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற விவரங்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வழங்கி இருக்கிறாங்க. இப்ப உள்ள பார்க்க முடியும். தமிழ்நாடு அரசு இல்லம் அப்படின்றது இந்த கட்டடம் தான். இந்த கட்டடத்துல தான் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தங்க இருக்கிறார். முதலமைச்சருக்கான அறைகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற காட்சிகளையும் பார்க்க முடியுது. உள்ள நீங்க பல இடங்கள்ல காவல்துறையினர் அதிக அளவுல நீங்க பார்க்க முடியும். டெல்லியில திகார் சிறையில தமிழ்நாடு காவல்துறையுடைய 8வது பட்டாலியன் பிரிவினர் இங்கு பாதுகாப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. தோராயமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசு இல்லத்துல மட்டும் பாதுகாப்பை வழங்கி இருக்கிறாங்க. அதற்கான காரணம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நடிகர் என்பதால் அவரை பார்ப்பதற்காக அதிக அளவில் அவருடைய ரசிகர்களும் கூடி வருவார்கள். எனவே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகளை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. உள்ள இங்க பல இடங்களில் பார்க்க முடியும். அரசு துறையுடைய வாகனங்களும் இங்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் செல்லக்கூடிய வாகனமும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா ஒரு 10 to 11 மணிக்குள்ளாக சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டு விடுவார் தனி விமானத்தில் அப்படின்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. 12:30 மணிக்கு அவர் டெல்லி விமான நிலையம், இந்திரா காந்தி விமான நிலையம் வந்தடைவார். அங்கு சென்று முதலமைச்சரை வரவேற்பதற்காக அரசு துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் எல்லாம் இங்கு டெல்லியில முகாமிட்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் செல்லக்கூடிய வாகனமும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறையினர் கவனித்துக் கொள்கிறார்கள். மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் இங்கு அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளையும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இன்னொரு விஷயம், இன்று பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கான விவரங்களும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 4:30 மணிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் அப்படின்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு காட்சிகளை பார்க்க முடியும். இதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் பயணிப்பதற்காக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகனம். அது இங்கிருந்து புறப்பட தயாராகி இருக்கிறது. சரியா ஒரு 12:30 மணிக்கு டெல்லி விமான நிலைய முதலமைச்சர் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் அவரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வராங்க. அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். முதலமைச்சருடைய இந்த முதல் வருகையின் போது பாதுகாப்புல எந்தவித சமரசமும் ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படின்றதுல டெல்லி காவல்துறையினரோடு சேர்ந்து தமிழக காவல்துறையினும் பாதுகாப்பு ஒரு பக்கம் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடியை 4:30 மணிக்கு சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். அதை தொடர்ந்து சரியாக 6:45 மணி அளவுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அதே போல
7:15 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்திப்பதற்கான திட்டமிடல்கள், அதற்கான நேரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். ஜெயா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்.